இனி ஒரு அடி எடுத்து வச்ச நடக்கிறதே வேற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவுக்கு கொலகாரி இந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு வருவ? உனக்கு என்ன துணிச்சிருந்தா மறுபடியும் இந்த ஊர் மண்ணை மிதிப்ப? அண்ணே, என்ன ஒண்ணுன்னு பேசுங்க, எங்க அம்மா ஒண்ணும் பேசாதீங்க. பேசுனா என்னடா பண்ணுவா? அப்படிதான் நான் பேசுவேன். தோட்டத்துல நாங்க போட்ட எச்சிலையை சாப்பிட்டு வளர்ந்த நன்றி கிட்ட நாய் தாண்டா. அண்ணே வேணாண்ணே, எங்க அம்மாவை பத்தி கேவலமா பேசாதீங்க. பேச வேண்டாம். நன்றி கிட்ட நாயிடா, வேலைக்கார நாய், கொலகார நாயிடா. வேண்டானே, அப்படி பேசாதீங்கன்னு. எங்க அம்மாவை பத்தி அப்படி பேசாதீங்கன்னு. யார பத்திரா கை நீட்டி பேசுற? நீங்க அடிக்கிற ஒரு அடி கூட இனிமே என் மேல படாதுங்க. ஏன்னா அம்மா ரொம்ப நல்லவங்களே. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்களே. வேணானே. சக்திவேலு, நிறுத்துடா. யார பாத்திரா இந்த ஊர் மண்ணை மிதிக்காதேன்னு சொன்ன? யார பாத்திரா இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன? அவளையாட எச்சக்கல நாயின்னு சொன்ன, அவளையாட கொலகார நாயின்னு சொன்ன. எல்லாமே உங்க அம்மா தான்டா. வாய மூடுவே. போது நான் பொறுமையா இருந்தது. நீ செஞ்ச தியாகத்துக்கெல்லாம் ஒரு விலை இல்லாம போயிடுமே, அர்த்தம் இல்லாம போயிடுமேங்கிறதுக்காகத்தான் இத்தனை நாள் எல்லாத்தையும் நெஞ்சுக்குள்ளே போட்டு புதைச்சு வச்சிருந்தேன். இனிமேல் அந்த வேதனை என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாது. டே சக்திவேலு, மொரட்டு பயல, உங்க அம்மா கொடுத்து அனுப்பின சாப்பாட்டுல விஷம் இருந்து அதை சாப்பிட்டு தாண்டா உங்க அப்பா செத்து போனா. அதை காட்டி கொடுத்துட்டா உங்க அம்மா ஜெயிலுக்கு போயிடுவா, நீ அனாதை ஆயிடுவேங்கிறதுக்காக அந்த கொலைப்பழிய தானே ஏத்துக்கிட்டு வயத்துல பிள்ளையோட ஜெயிலுக்கு போன உத்தமிடாவா. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா, அப்ப உனக்கு 4 வயசு. தங்கராசு அவங்க அம்மா வயத்துல. ஆளுநருக்கு 15 ஏக்கர் நிலம் தான் வச்சுக்கலாம்னு அரசாங்கம் இப்ப புதுசா நில சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்குமா? நல்ல சட்டம். இதை நான் எப்போ எதிர்பார்த்தேன். அரசாங்கம் கொண்டு வந்த இந்த சட்டத்தை முதல் ஆளா நான் அமுல்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்னமா சொல்றீங்க? இதுக்கு எங்கிட்ட வந்து அனுமதி கேட்கணுமா ஐயா? தாராளமா செய்யறா சார். காயெல்லாம் சரியா எண்ணி போட்டுட்டீங்களா? வடக்கு பக்கம் இருக்கிற மரத்துக்கெல்லாம் மருந்து வைக்கணும். காலையில சீக்கிரம் வந்துருங்க. இருக்கிற நிலத்தை எல்லாம் நிலம் இல்லாதவங்களுக்கு எழுதி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டீங்களாமே?
அம்மாவும் மகனுமா சேர்ந்து ஒழிச்சு கட்டதான் முடிவு பண்ணிட்டீங்களா? என்னது? ஏன் கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டீங்களா? அப்படி இப்படி ஏதாவது நடந்தது அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆமா, என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உங்க அம்மா வந்து பத்திரகாளியாட்டமா கத்திட்டு போனா, ஆனா உங்க அப்ப மட்டும் அவன் எடுத்த முடிவுல இருந்து கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அதுக்குண்டான வேலையும் நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் உங்க அம்மாவோட கல்யாண நாளும் வந்துச்சு. அன்னைக்கு பங்களாவுல போய் உங்க அம்மா கையால தான் சாப்பிடணும்னு உங்க அப்பாவை இந்த கண்ணம்மா வற்புறுத்தினா. உங்க அப்பனும் புறப்பட்டான். ஐயோ, இன்னைக்கு தங்கச்சியோட கல்யாண நாள். நீங்க தான் பங்களா கூப்பிட்ட வர மாட்டீங்களா? அதனால தான் தங்கச்சி சாப்பாடை இங்க அனுப்பிச்சு விட்டுருச்சு. ஆமா மாப்பிள, இனி என்ன காலையில இருந்து அந்த வீட்டுக்கு சாப்பிட போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தே. அதான் சாப்பாடு வந்துருச்சு. உள்ள வந்து சாப்பாடு போடு. வர்றாங்க மாப்பிள்ள, போயிட்டார. தங்கச்சி கிட்ட போய் சொல்லிடுவோம். என்னப்பா தண்ணி குடி. என்னப்பா பாட்டி, எங்க அப்பாவை கொன்னது எங்க அம்மானா, எங்க குடும்பம்னா அவங்களெல்லாம் வெட்டி எரிஞ்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் தண்டனை அனுபவிச்சாகணும். எந்த காரணத்துக்காக இந்த ஊருக்குள்ள என் கையால அடிபட்டானோ, அவமானப்பட்டானோ, அசிங்கப்பட்டானோ, அதெல்லாம் நான் பட்டாகணும் பாட்டி, நான் பட்டாகணும். அடிக்க சொல்லுங்க பாட்டி, அவனை அடிக்க சொல்லுங்க பாட்டி. என் தம்பி என்ன அடிக்க சொல்லுங்க. சித்தப்பா, தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுப்பிச்சுதான். அடிங்க சித்தப்பா எங்க அப்பாவை. என்ன தம்பின்னு ஏத்துக்கிட்டீங்களே, உலகத்துல அது போதும்னு எனக்கு. தங்கராசு, என்ன மன்னிச்சுங்கம்மா. என்னையும் உங்க மகனை ஒத்துக்குவீங்களா?
பாவிகளா, உங்களை நம்பி போட்டு கொடுத்தேனடா சாப்பாடு. சொத்து காசுப்பட்டு சோத்துல விஷத்தை வச்சு என் புருஷனை கொண்டுட்டீங்களேடா. அடச்சி, உங்க பேச்ச கேட்டு கேட்டுதானடா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து உட்கார்ந்துருக்கேன். கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம என் தாலி அறுத்துட்டீங்களே. ஐயோ, சக்திவேல் வந்தானா குடும்பத்தையே சுட்டு புசிக்கிடுவாரு. சொத்து சொகை இல்லைனாலும் பூவும் போட்டு நிலைக்கணும்னு ஆசைப்படுவாங்க பொம்பளைங்க. கடைசி வரைக்கும் சுமங்கலியாவே இருந்து சாகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்குவாங்க. நீ என்னடானா பூவும் பொட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, சொத்து சுகம்தான் வேணும்னு கட்டின புருஷனே கொன்னுட்டிய. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? சுடுப்பா சக்திவேலு, சுடு. நான் செஞ்ச கொடுமைக்கும் பாவத்துக்கும் உன் கையால செத்து போறதாப்பா எனக்கு விமோசனமே கிடைக்கும். சுடு, சுடுப்பா, சுட்டு. கூட பிறந்த பாவத்துக்காக இவங்களை கூடவே வச்சிருந்தேன். சொத்து போயிடும், சொத்து போயிடும் சொல்லி பயமுறுத்தினாங்க. அதனால நாளைக்கு நீ நடு தெருவுக்கு வந்துட கூடாதுன்னு இவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டினேன். ஆனா இந்த சொத்து காசுப்பட்டு நான் போட்டு கொடுத்த சோத்திலேயே விஷத்தை வச்சு அந்த தெய்வத்தை கொலை செய்ய துணி வாங்குது. கடவுளை கூட நான் நினைச்சு பார்க்கலப்பா. சத்தியமா நான் நினைச்சு பார்க்கலையா. நாங்க பொய் சொல்லியிருக்கோம், திருடி இருக்கோம். ஆனா சோத்துல விஷம் வச்சு கொள்ற அளவுக்கு நாங்க ஈன பிறவி இல்ல மாப்ள, ஈன பிறவி இல்ல. சுடுங்க, எங்களை சுடுங்க. ஆனா உண்மையான கொலைகாரன் யாருன்னு தெரியாம நாங்க செத்து போயிடும். முதல்ல கொலைகாரனை கண்டுபிடிங்க மாப்ள. சோத்தை எடுத்துட்டு போய் கொடுத்ததுதான் எங்களுக்கு தெரியும். வேணாலும் அத்தையை கேளுங்க மாப்ள. அம்மா நல்லவங்க பாட்டி, இவங்களும் விஷம் வைக்கலன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி. இவங்க சாப்பாடு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வேற யாராவது அங்க வந்தாங்களா? யாரும் வரலப்பா. சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறதுக்கு முன்னாடிதான் எருமப்பட்டி தம்பி துறையும் பக்கத்து ஒரு ஜமீன்கள் 10 பேரும் உங்க அப்பா கிட்ட வந்து ஏதோ காரசாரமா பேசிட்டு போனாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச மாதிரி எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு எதிராவே நடந்து கூலிக்காரங்களை மடியில தூக்கி வச்சுக்கிட்ட நீங்க இப்ப கவர்மெண்ட் கொண்டு வந்த நில உச்சவரம்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிற உங்க நிலத்தை எல்லாம் நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு எழுதி வைக்க போறீங்களே. அப்படி எழுதி வச்சா எங்க எல்லாருடைய கதி என்ன ஆகும்? ஒண்ணு ஆகாது. எல்லாம் கோவணத்தை கட்டிட்டு பழனிமலை அடிவாரத்துல போய் மொட்டையை போட்டுட்டு உட்கார்ந்துக்க வேண்டியதான். அட விஷயத்துக்கு வாங்கய்யா. சத்தியமூர்த்தி, தோல்ல கிடக்கிற துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு கால்ல கிடக்கிற செருப்பு தூக்கி கையில வச்சுக்கிட்டு நடக்கிற குப்பனும் சுப்பனும் கூலிக்காரனும் இருக்கிற வரைக்கும் தான் நாமெல்லாம் மிட்டா மிராசி ஜமீன். நமக்கு மாலை மரியாதை எல்லாம். அதனால கூலிக்காரனை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடையை மட்டும்தான் முடிப்பான். ஆனா அன்னாடுங்காட்சிக்கு வாழ்வு வந்தா கொடையை மட்டும் இல்லைங்கோ, நம்ம குடுமையும் சேர்ந்து பிடிப்பான். இல்ல சத்தியமூர்த்தி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நமக்கெல்லாம் பரம்பரை பரம்பரையா குடும்ப சொத்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்குது. சட்டப்படி நமக்கு அப்புறம் நம்ம வாரிசுகளுக்கு தான் அது சேரணும். அதை எழுதி கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு? கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்திருக்குதுன்னா அதை எடுத்து கோர்ட்டுக்கு போவோம். இல்ல சட்டத்துல 1008 ஓட்டை இருக்கு, அதை செய்யறது விட்டு பேசி முடிச்சிட்டீங்களா? என்ன சொன்னீங்க? கூலிக்காரனை வச்சிருக்க வேண்டிய இடத்துல தான் வச்சிருக்கணுமா? அவன் என்ன குற்றவாளியா? நாம திங்கிற சோத்துல இருந்து போடுற துணிமணி வரைக்கும் நாம உபயோகப்படுத்துற அத்தனை பொருளுமே கூலிக்காரன் கைப்படாம உருவாகிறது இல்ல. அதுக்கெல்லாம் அவன் வேணும். ஆனா அவன் மட்டும் நமக்கு வேண்டாம். நல்ல பாலிசி. என்ன சொன்னீங்க? பரம்பரை சொத்தா? எனக்கு 20,000 ஏக்கர், இவருக்கு 15,000 ஏக்கர், இவருக்கு 12,000 ஏக்கர், அவருக்கு 7,000 ஏக்கர், அவருக்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த நிலமெல்லாம் யாரு யாருக்கு பட்டா போட்டு கொடுத்தது? இன்னைக்கு சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ராக்கெட் அனுப்பிக்கிட்டு இருக்காங்களே, எதுக்காக? அங்க காத்து இருக்குதா, தண்ணி இருக்குதா, மனுஷன் உயிரோட வாழ முடியுமான்னு பாக்குறதுக்காக. இப்படித்தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற பூமியும் ஒரு காலத்துல இருந்தது. எல்லாமே எல்லாருக்குமே பொதுவா இருந்துச்சு. அன்னைக்கு ஜாதி இல்ல, மதம் இல்ல, மொழி இல்ல, நாடு இல்ல, எல்லை இல்ல, பாண்டுபத்திரம் இல்ல, ரிஜிஸ்டர் ஆபீஸும் இல்ல. மிருகமா இருந்த மனுஷன் படிப்படியா வளர்ந்தான். வலுவுள்ளவன் நிலத்தை வளைச்சு போட்டுக்கிட்டான். வலுவில்லாதவன் அவங்கிட்ட கை கட்டி நின்னா அடிமையா. அன்னைக்கு அடிமையா கைய கட்டினவன் தான் இன்னைக்கு தொழிலாளியாவும்
பாட்டாளியாவும் விவசாயாவும் கூலிக்காரனாவும் டிரைவராவும் கிளர்க்காவும் இன்னமும் நம்ம கிட்ட கையை கட்டி நின்னுகிட்டு இருக்கான். ஒரு காலத்துல எல்லாருக்கும் பொதுவா இருந்த நிலத்தை இன்னைக்கு அவங்களுக்கும் பிரிச்சு எழுதி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதைத்தான் நான் இன்னைக்கு செய்யறேன். சத்தியமூர்த்தி, கதர் சட்டை போட்டுட்டு கம்யூனிசம் பேசுறீங்களா? நான் பேசுறது சயின்ஸ், தத்துவம், உண்மை. அதுக்கு நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கண்டதும் கையெடுத்து கும்பிடுறவன்லாம் இனி கை நீட்டி பேச போறான். நமக்கு சரிசமமா நம்ம சிம்மாசனத்திலே உட்கார்ந்துகிட்டு நமக்கு எதிரா காலாட்ட போறான். எது உங்க சிம்மாசனம்? நீங்க சொல்ற உங்க சிம்மாசனத்துக்கு 4 காலம் இருக்கிறவனே தொழிலாளியும் பாட்டாளியும் விவசாயியும் கூலிக்காரனும் தான். அவன் மேலே ஏறி உட்கார்ந்துகிட்டு அவனையே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படிப்பட்ட சிம்மாசனம் எனக்கு தேவையில்லை. இந்த நாட்டுல இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம். அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு. முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் முடிவை மாத்த யாராலும் முடியாது. போயிட்டு வாங்க. ஆமா மாப்பிள்ள, நாங்க தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது ஒத்த பாலத்துல தம்பி தோறக்காரு ஏத்தாப்புல வந்துச்சு. அங்கதான் எங்க வண்டி மாட்டிக்கிச்சு. கார் எடுக்கிறதா வண்டி எடுக்கிறதான்னு அரை மணி நேரமா எங்களுக்குள்ள தகராறே நடந்துச்சு. அண்ணன் தம்பி 2 பேருக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. அது ஆபத்து கறிக்குறி. அவங்க நேரம் இங்கதான் வருவாங்க. வழியிலேயே அவங்களை வெட்டி எரிங்கடா.
கவர்மெண்ட் போட்ட சட்டத்தை அமல்படுத்த வேண்டாம்னு எவ்வளவோ தடுத்து உங்க அப்பா கேட்கல. உங்க தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி பெரிய வீட்டுல இருந்து உங்க அப்பாவுக்கு சாப்பாடு வந்தது. என் உயிர் உள்ள வரைக்கும் என் முடிவை மாற்ற முடியாதுன்னு தீர்மானமா உங்க அப்பா சொல்லிட்டதுனால இதுதான் சந்தர்ப்பம்னு என் மோதிரத்துல இருந்த வைரத்தை சாப்பாட்டுல கலந்து உங்க அப்பாவை கொன்னேன். தம்பி தம்பி எங்களுக்கு எல்லாம் நடத்த பிடிச்சு எழுத போன எங்க தெய்வத்தை கொண்ட கொலைகார பாவிய எங்கிட்ட விட்டுருங்க தம்பி. நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம். நீங்க ஏன் அந்த பாவியை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகணும்? நீங்க வாழ வேண்டியவங்க. நீங்க அண்ணன் தம்பி 2 பேரும் எப்போ ஒண்ணு சேருங்களோன்னு இந்த ஊரே தவம் கிடந்துச்சு. இப்போ அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. தம்பி அந்த அயோக்கியனை எங்க கிட்ட ஒப்படைங்க, இல்ல சட்டத்துக்கிட்ட ஒப்படைங்க. ஆக மொத்தம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. இல்ல இப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. தங்கராஜ் கல்யாணம் மேட்ரு. என்ன தங்கராஜ் கல்யாணம் மேட்ரு? ஏன் பொண்ணு தானே கட்டிக்க போறேன். ஏன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? நான் தானே மூத்தவன். என்னடா அது வம்பா போச்சு? எப்பா தங்கராசு, நீ யார கட்டிக்க போற? டேய் ஒன்னதான் யார கட்டிக்க போற? சக்திவேலு என்னப்பா? டேய் பாட்டி கேக்குறாங்கல்ல சொல்றா. பாட்டி நான் யாருக்கிட்டையும் அப்படி பழகல. பெரியவங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். அப்படியா? எம்மா கண்ணுங்களா, உங்கள யார் மாமனை கட்டிக்க போறீங்க, யாரு விட்டு கொடுக்க போறீங்க? பாட்டி எங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் வேணும். எடுத்துக்குங்க. என்னது ரகசிய ஓட்டு எடுப்பா? ஏன் உன் பொண்ணுக்கு டெபாசிட் கிடைக்காதா? என் பொண்ணு லீடிங்ல ஜெயிச்சிருவா. தேர்தல் தேதியை சொல்லுங்க, வெற்றி நம்ம தான். அப்படி என்ன தீட இங்க பாக்குற? அங்க பாடுற என்னம்மா முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம். நாங்க 2 பேருமே சேர்ந்து மாமனை கட்டிக்கிறோம். ஐயோ ஐயோ பாட்டி